Good evening, children. How are you? Yes, I think you are all very fine. First, Happy New Year to all. In this academic year, the term is started from today onwards. Yes, this is your science session, fifth standard science. In this term, first lesson is our environment. In fifth standard science, third term, மூன்றாவது பருவத்துல முதல் பாடம் நமக்கு நமது சுற்றுச்சூழல் அப்படிங்கிற பாடம் தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். சரிங்களா? வாட் இஸ் என்விரான்மெண்ட்? என்விரான்மெண்ட் இஸ் நத்திங். வாட் ஆர் த மெட்டீரியல்ஸ் ஆர் around us that is called as environment. What is environment? Means what are the details, what are the material, everything that is around us is called as environment. So there are two types of environment. One is physical environment and then another one is biological environment. Physical and then biological. There are two types of environment. Okay, first one is called as physical and then next one is biological. So what is physical environment? இப்போ சுற்றுச்சூழல் அப்படிங்கிறத நம்ம ரெண்டு வகையா பிரிச்சுக்கலாம். ஒண்ணு வந்து இயற்பியல் சுற்றுச்சூழல். சுற்றுச்சூழல் என்விரான்மெண்ட் அப்படிங்கிறத நம்ம என்ன பண்ணலாம், இரண்டு பிரிவா பிரிச்சுக்கலாம். ஒண்ணு இயற்பியல், இன்னொன்னு மற்றொன்று உயிரியல் சுற்றுச்சூழல். இயற்பியல் மற்றும் உயிரியல் சுற்றுச்சூழல்னு ரெண்டு வகையா நம்ம இந்த சுற்றுச்சூழலை பிரிச்சுக்கலாம். சோ இயற்பியல் சுற்றுச்சூழல், பிசிக்கல் என்விரான்மெண்ட்ஸ் ஆர் contains non-living things. Non-living things இருக்கக்கூடிய எல்லாத்தையுமே நம்ம என்ன சொல்றோம்? பிசிக்கல். லிவிங் திங்ஸ் அண்ட் தென் நான்-லிவிங் திங்ஸ் அப்படின்னு சொன்னா உயிரற்ற பொருட்கள், உயிருள்ள பொருட்கள் அப்படின்னு சொல்லலாம். இதுல இப்ப என்ன இருக்கு? இயற்பியல் சுற்றுச்சூழல்ல உயிரற்ற பொருட்கள் எல்லாமுமே இதுல என்ன ஆயிருக்கு இருக்கு. உயிரற்ற பொருட்கள்னா என்னது? நம்மள சுத்தி இருக்கிறது என்னெல்லாம் நம்மள சுத்தி இருக்கு? காத்து இருக்கு, மரம் செடி கொடி இருக்கு, பொருள் இருக்கு, நிலம், இந்த மாதிரி நிறைய இருக்கு இல்லையா? அது எல்லாமே பிசிக்கல் என்விரான்மெண்ட், தட் இஸ் இயற்பியல் சுற்றுச்சூழல். உயிரற்ற பொருட்கள் இருக்கக்கூடிய எல்லாவற்றையுமே நம்ம சொல்றோம். சூழல் அப்படின்னு சொன்னா biological environments includes all the living things categories. லிவிங் திங்ஸ் இருக்கக்கூடிய எல்லா விஷயங்களுமே நமக்கு என்னது? பயாலஜிக்கல் என்விரான்மெண்ட். லிவிங் திங்ஸ் அப்படின்னு சொன்னாலே யாரு? பிளான்ஸ் அண்ட் அனிமல்ஸ். எஸ், உயிருள்ள பொருள்கள் அப்படின்னு சொல்லும் பொழுது யாரெல்லாம் இருக்காங்க நம்மள சுத்தி? எல்லா வகையான செடி கொடி மரம் எல்லாம் இருக்காங்க, விலங்குகள்லாம் இருக்காங்க. சோ இததான் நம்ம என்விரான்மெண்ட் அப்படின்னு சொன்னா நம்மள சுத்தி இருக்கக்கூடிய எல்லாவற்றையுமே என்விரான்மெண்ட், சுற்றுச்சூழல் சொல்றோம். நம்ம என்விரான்மெண்ட்டை டூ டைப்ஸா பிரிச்சுக்கலாம். ஒன் இஸ் பிசிக்கல் என்விரான்மெண்ட், அனதர் ஒன் உயிரியல் சுற்றுச்சூழல். இயற்பியல் சுற்றுச்சூழல்னா நம்மளை சுத்தி இருக்கக்கூடிய நான் லிவிங் திங் கேட்டகரி. உயிர் இல்லாத பொருட்கள் அப்படின்னு சொன்னா லேண்ட், ஏர், வாட்டர். தீஸ் ஆர் ஆல் த எக்ஸாம்பிள் ஆஃப் நான் லிவிங் திங்ஸ், உயிர் இல்லாத பொருட்கள். அடுத்தது பயாலஜிக்கலுக்கு நமக்கு லிவிங் திங்ஸ் அப்படின்னு சொல்றோம். நம்மளை சுத்தி இருக்கக்கூடிய எல்லா வகையான செடிகள், மரங்கள், விலங்குகள் எல்லாம் என்ன நம்ம சொல்றோம்? இயற்கையாக இருக்கக்கூடிய அந்த பொருட்கள். நம்ம வந்து
உயிரியல் சுற்றுச்சூழல் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ நேச்சுரல் என்விரான்மெண்ட் அப்படின்னு சொல்றது என்னன்னு கேட்டா நம்மளுடைய சுற்றுச்சூழல்கள் அப்படிங்கிறது தான் நமக்கு எக்கனாமிக்கலா பொருளாதார துறையில நமக்கு முன்னேற்றம் தரக்கூடியது அப்படின்னு நம்ம சொல்லலாம். சரிங்களா? அப்ப நேச்சுரலா இருக்கக்கூடியது அப்படின்னு சொன்னா பிளான்ஸ் அண்ட் என்விரான்மெண்ட்ஸ் ஆர் த வெரி யூஸ்ஃபுல் வேஸ் பிகாஸ் பிளான்ஸ் அண்ட் அனிமல்ஸ் இவங்க ரெண்டு பேரை நம்பி தான் நம்மளே இருக்கோம். தீஸ் டூ கேட்டகரிஸ் are the producers. Plants produce different kinds of our food materials. Animals also supply. They supply egg, meat, milk, butter, like that. So these two are, that is, plants and animals only improve our எக்கனாமிக்கல் ஸ்டேட்டஸ். மரம் செடி கொடிகள் தான் நமக்கு எல்லா காய்கறி ஆகட்டும், பழங்களாகட்டும், தானியங்களாகட்டும் எல்லாவற்றையும் உற்பத்தி செய்பவர்கள்னா இந்த பிளான்ஸ் அப்படிங்கிறது தான். விலங்குகள் மூலமாக விலங்குகளினுடைய இறைச்சி, முட்டை, பால், தயிர் இந்த மாதிரி எல்லா வகையான பொருட்களும் நமக்கு தருவது அனிமல்ஸ். மோரோவர் அதனுடைய ஸ்கின் எல்லாம் எடுத்து நம்ம லெதர் மெட்டீரியல்ஸ் எல்லாமே நம்ம என்ன பண்றோம், மேனுஃபேக்சரிங் பண்றோம். ஸோ இவங்க ரெண்டு பேரும் நம்முடைய வாழ்க்கைக்கு முக்கியமான ஒரு அத்தியாவசியமான ஒரு என்ன சொல்லலாம் சுற்றுச்சூழல்ல இருக்கிறவங்க அந்த கேட்டகரிஸ். ஸோ அவங்க தான் நமக்கு எல்லாமே நம்மளுடைய பொருளாதார முன்னேற்றத்திற்காக நம்ம அதை பயன்படுத்திக்க போறோம். ஸோ அண்ட் தென் நமக்கு அனிமல்ஸை யூஸ் பண்ணி டிரான்ஸ்போர்ட்டேஷனும் இல்லையா, நம்ம மாட்டு வண்டியில எல்லாம் என்ன பண்றோம், டிராவல் பண்றோம் இல்ல, அந்த மாதிரி இருக்கிறதுக்கும் இது யூஸ் ஆகுது. ஸோ ஒவ்வொரு பொருள் நம்ம விலங்குகளாகட்டும் தாவரங்களாகட்டும் நமக்கு முக்கியமான ஒரு என்னது விஷயத்தை ஹெல்ப் பண்ணக்கூடியவங்க. இதை எல்லாத்தையுமே நம்ம தனித்தனியா அனிமல்ஸ் நமக்கு ஹெல்ப் பண்றாங்க அப்படின்னு சொன்னா என்ன பண்ணணும், யாரால் நமக்கு தேவை இருக்கிறதோ அது என்ன பண்ணணும், நம்ம அதை நல்லா இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னு தான் நம்ம யோசிப்போம். இப்போ நம்ம ஏன் படிக்கிறோம், ஸ்கூலுக்கு வந்து எதுக்காக படிக்கிறோம்? நல்லா படிச்சு நல்ல மார்க் வாங்கணும். என்ன சொல்லுவாங்க, நல்லா படிச்சு நல்ல மார்க் வாங்கணும். நல்ல மார்க் வாங்கினா என்ன பண்ணுவோம், நல்ல மார்க் வாங்கினா நல்ல வேலைக்கு போகலாம். வேலைக்கு போனா என்ன பண்ண முடியும், ஏர்ன் பண்ண முடியும், நல்லா சம்பாதிக்க முடியும் இல்லையா? அப்ப நம்மளுடைய கோல் என்னது, நம்ம நல்லா படிச்சு ஏர்ன் பண்ணி வேலைக்கு போய் நம்ம என்ன பண்ண போறோம், எல்லாருக்கும் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கணும் அப்படின்னு நம்ம நினைப்போம். அப்போ நல்லா படிக்கணும். அப்ப அடுத்தடுத்த கிளாஸ் படிச்சுக்கிட்டே இருந்தா மட்டும்தான் அந்த கோலை நம்மளால அச்சீவ் பண்ண முடியும். அப்ப இத்தனை வகுப்புகளை கடந்து காலேஜ படிச்சு அதுல நல்ல மார்க் வாங்கி இன்டர்வியூ அட்டன் பண்ணி வேலைக்கு போய் நம்ம சம்பாதிக்க போறோம். அது போல எனக்கு இந்த செடி கொடியாலையும் அல்லது விலங்குகளாலையும் என்ன பண்ணுது, நிறைய நமக்கு நன்மைகள் இருக்கு. இவங்க தான் நம்மளுடைய பொருளாதாரத்தை என்ன பண்றாங்க, ரைஸ் பண்றாங்க. எக்கனாமிக்கல் ஸ்டேட்டஸ் தான் இந்த தாவரங்களும் விலங்குகளும் நமக்கு கொடுக்கறாங்க அப்படின்னு சொன்னா என்ன பண்ணும், என் வீட்டுல ஒரே ஒரு கோழி வச்சிருந்தேன் அப்படின்னு சொன்னா அது என்ன பண்ணும், ஒரே ஒரு முட்டை தான் டெய்லியுமே கொடுக்கும். ஒரு முட்டைய வச்சு என்ன பண்ண முடியும், நம்ம வீட்டிலேயே 5 பேர் இருக்கோம் 4 பேர் இருக்கோன்னு ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஒரு முட்டை நம்ம கொடுக்கணும் அப்படின்னு சொன்னா 4 முட்டை நமக்கு தேவைப்படும் இல்லையா? அப்போ நம்ம வெளியில நம்ம இந்த அனிமல்ஸை வச்சு நம்மளுடைய எக்கனாமிக்கல் ஸ்டேட்டஸை இம்ப்ரூவ் பண்ணணும்னு சொன்னா நிறைய கோழி வச்சிருக்கணும். ஒரே ஒரு மாடு வச்சிருந்தோம் அப்படின்னு சொன்னா அந்த ஒரு மாடு என்ன பண்ணுது, 1 லிட்டர் பால் தான் கொடுக்கும். அதுவே இப்போ 10 மாடுகள் நான் வச்சிருந்தேன்னா 10 லிட்டர் பால் வரும். இந்த 10 லிட்டர் பாலை நான் சேல்ஸ் பண்ணினேன் அப்படின்னு சொன்னா, வியாபாரம் பண்ணினா எனக்கு அன்னைக்கு என்ன ஆகும், வருமானம் அப்படிங்கிறது வரும் இல்லையா? அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு குரூப் ஆஃப் அனிமல்ஸ் அதை எல்லாத்தையும் நம்ம வச்சு என்ன பண்றோம், வளர்க்கறோம் அப்படின்னு சொன்னா அது என்ன, அதனுடைய டீடைல்ஸ் என்ன அப்படிங்கிறது தான் இந்த லெசன்ல நம்ம தெரிஞ்சுக்க போறோம். சோ இந்த மாதிரி நிறைய அப்படின்னு சொன்னா என்னது, ஃபார்ம்ஸ் நம்ம சொல்றோம், பண்ணைகள்
பால் பண்ணை, கோழி பண்ணை அப்படின்லாம் நம்ம சொல்றோம் இல்லையா? அதுதான் ஃபார்ம் அப்படின்னு நம்ம சொல்றோம். தாவரங்கள் அதில் வளர்க்கலாம், as well as அனிமல்ஸும் அதுல இருக்கும், விலங்குகளும் இருக்கும், தாவரங்களும் இருக்கும். இரண்டையுமே நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னு கேட்டா, இதுல பண்ணை அப்படிங்கிற கேட்டகரியில அதுல நம்ம கொண்டு வரலாம். விலங்குகளையும் வளர்க்கிற முறை. ஃபார்மிங் இஸ் த ஆக்டிவிட்டி ஆஃப் growing crops and then raising livestock. ரெண்டையுமே தான் நம்ம இதுல சொல்லலாம். சோ அக்ரிகல்ச்சர் அப்படிங்கிறது ஒன் ஆஃப் த பார்ட். அக்ரிகல்ச்சர் அதுதான் அக்ரிகல்ச்சர் அப்படின்னு நம்ம சொல்றோம். சோ விவசாயமும் நம்ம என்ன பண்ணலாம் பண்ணி சின்ன நிலமா ஒரு தோட்டம் அப்படின்னா அதுல காய்கறிகள் பயிர் நம்ம வீட்டுக்கு மட்டும் வாங்கிக்கலாம். இன்னும் கொஞ்சம் பெரிய ஏரியாவா இருந்ததுன்னு சொன்னா கத்திரிக்காய், வெண்டைக்காய் நம்ம தோட்டம் வச்சு பயிரிட்டா வியாபாரம் சேல்ஸ் பண்ணலாம் இல்லையா? சோ அக்ரிகல்ச்சர் அதே போல எனக்கு நிறைய ஏக்கர் நிலம் இருக்குன்னு சொன்னா அதுல நெல்லு, சோளம், கம்பு, கரும்பு இந்த மாதிரியான தானியங்கள் நான் அதுல விவசாயம் பண்ணினா எனக்கு அது ஒன் ஆஃப் த ப்ரொஃபஷன், என்னுடைய வேலை அப்படிங்கிற மாதிரி அதை நான் கன்சிடர் பண்ணி என்ன பண்ணலாம், என்னுடைய லைஃப ரன் பண்ணலாம். சின்ன தோட்டமா இருந்தா அது ஒரு பார்ட், இன்னைக்கு எனக்கு தேவையான காய்கறிகள் மட்டும் கொடுக்கும். பட் நமக்கு ஏக்கர் அளவுல அதிகமாக நமக்கு விவசாயம் கிராமத்துல எனக்கு நிறை இருக்கு, பண்ணை இருக்குன்னு சொன்னா அதுல என்ன பண்றோம், நிறைய நமக்கு 3 மாசத்துக்கு ஒரு தடவை, 6 மாசத்துக்கு ஒரு தடவை நம்ம என்ன பண்ணலாம், அதுல விதவிதமான பயிர்கள், நெல், சோளம், கம்பு, கரும்பு இருட்டோம்னு சொன்னா அதுல இருந்து வரக்கூடிய ப்ராஃபிட் அப்படின்னு சொல்றது நம்முடைய லைஃப் முழுவதையுமே நம்ம ஃபேமிலிக்கு ரன் பண்றதுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அந்த மாதிரி நிறைய பெரிய லேண்ட் லாட் அப்படின்னு சொன்னா நிறைய பண்ணைகள் போல விவசாயத்திலையும் நம்ம பெரிய அளவுல விவசாயம் பண்ணி என்ன பண்ணலாம், அதுல நிறைய பேருக்கு நம்ம வேலையும் கொடுக்கலாம். கொஞ்சமான ஏக்கர் இருந்தா நம்ம வீட்டுக்கு மட்டும் வருமானம் வரும். ஆனா நிறைய ஏக்கர் இருந்தா நிறைய பேருக்கு நம்ம வேலை கொடுத்து அதுல நிறைய பேர் என்ன பண்ணலாம், நம்ம கிட்ட வேலை செய்யும் போது அவங்க ஃபேமிலியையும் அவங்க ரன் பண்ற அளவுக்கு நம்ம என்ன பண்ணலாம், அவங்களுக்கு சப்ளை பண்ணலாம். நம்ம அந்த அவங்களுக்கு சம்பளம் கொடுத்து நம்ம அந்த மாதிரியான ஒரு விஷயத்த பண்ணும்போதுதான் அதெல்லாம் ஃபார்ம்ஸ் அப்படின்னு நம்ம சொல்றோம். சோ நம்மளுடைய விவசாயம் அப்படின்னு சொல்லக்கூடியது நம்ம லைஃப ரன் பண்றதுக்கு இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு ஹெல்ப்ஃபுல் பார்ட் அப்படின்னு சொல்லலாம். சோ செடி கொடிகள் அப்படின்னு சொன்னா அதுல எது எதுக்கெல்லாம் நமக்கு ஹெல்ப்பா இருக்கு. இப்போ தானியங்கள் அப்படின்னு சொன்னா உணவு அப்படின்னு சொல்றோம். உணவிற்கு மட்டுமே அந்த தானியத்தை நம்ம அதை என்ன பண்றோம், பயன்படுத்துறோம். உணவுக்கு மட்டும் அப்படிங்கிறது இல்லாம ஃபைபர், நார் இழைகள் அப்படின்னு நம்ம சொல்றோம். நார் இழைகள் அப்படின்னு சொன்னா என்னது, ஒண்ணு ஃபுட் மெட்டீரியல்ஸ் அப்படின்னு நம்ம சொல்றோம். அனதர் ஒன் அப்படின்னு சொல்லும் பொழுது அதுல இருந்து என்ன பண்ணலாம், உணவுன்னு சொல்றது மாதிரி மெடிசினல் பிளான்ஸ், நமக்கு மருத்துவம் ரீதியாக இருக்கக்கூடியது. கீழாநெல்லி, வேப்பமரம், துளசி, தும்பை, இது எல்லாமே மருத்துவம் சார்ந்த மூலிகைகள். அது எல்லாமும் நமக்கு என்ன ஆகும், நம்ம அதெல்லாத்தையும் நம்ம வீட்டுல பயிரிட்டு அந்த மாதிரி கொடுக்கும் பொழுது அதுலயும் நமக்கு ஏர்னிங்ஸ், இது ஒன் ஆஃப் த பார்ட். அதையும் நம்ம என்ன சொல்லலாம், இந்த ஃபார்ம்ல கொண்டு வரலாம். அண்ட் நெக்ஸ்ட் ஒன் இஸ் ஃபைபர் மெட்டீரியல்ஸ் அண்ட் தென் உடன் மெட்டீரியல்ஸ். ஃபைபர் அப்படின்னு சொன்னா நார் இழைகள் சொல்றோம். வுட் அப்படின்னு சொன்னா மரங்கள். வீடு கன்ஸ்ட்ரக்ஷனுக்கு நமக்கு என்ன தேவை, மரம் தான் தேவை இல்லையா? மரங்களை வச்சுதான் வீடு முழுவதுமே நம்ம என்ன பண்றோம், வீடெல்லாம் கட்டின்னு இருக்கோம். அப்ப அந்த வகையில நமக்கு மரத்தெல்லாம் நம்ம என்ன பண்றோம், தேக்கு மரம், மாமரம், வேப்ப மரம், இந்த மாதிரி பெரிய பெரிய மரங்கள்லாம் வச்சு வளர்க்கிறோம் அப்படின்னு சொன்னா அந்த மரங்களும் நமக்கு டிரான்ஸ்போர்ட்டேஷனுக்காக, பாலம் கட்டுவதற்காக,
கட்டுவதற்காக, வீடு கட்டுவதற்காக பயன்படும். இந்த நார் இழைகள் அப்படின்னு சொல்றதும் நிறைய ரோப் ப்ரிப்பரேஷன், பேக் ப்ரிப்பரேஷன், மேட் ப்ரிப்பரேஷன், அதுக்கெல்லாம் தயாரித்திருக்கும் இந்த இழைகள் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ இது எல்லாமே கமர்ஷியலா வியாபாரம் மூலமாக நமக்கு இந்த மாதிரி ஒவ்வொரு வகையிலையும் நம்ம என்ன பண்றோம், அங்க இருக்கக்கூடிய நிலத்தை நம்ம பயன்படுத்தி நம்முடைய எகனாமிக்கல், நம்மளுடைய பொருளாதாரத்தை நம்ம என்ன பண்ணிக்கிறோம், அதை மேம்படுத்திக்கிறோம். இது போலதான் நம்ம என்ன பண்றோம், இந்த விவசாயம் மாதிரியே நம்ம கிட்ட இருக்கக்கூடிய நிலங்களை வச்சு அதுல நம்ம பிசினஸுக்காக எதெல்லாம் நம்முடைய சின்ன ஏரியால, இப்போ இது நிலம் பெரிய வயல்வெளி சார்ந்த நிலமா இருந்தா இதெல்லாம் பண்ணலாம். வீட்டுல இருக்கக்கூடிய சின்ன ஏரியா சொன்னா அதுல டொமஸ்டிக் அனிமல்ஸ், வீட்டில் வளர்க்கக்கூடிய ஒரு பிராணிகள் அப்படின்னு சொன்னா என்னது நம்ம சொல்லுவோம், கோழி, ஆடு, மாடு, இது எல்லாத்தையும் நம்ம வளர்ப்போம். அந்த மாதிரி நம்ம கிட்ட இருக்கக்கூடிய வீட்டளவுல இருக்கக்கூடிய ஏரியால ஒரு 10 ஆடு, 15 மாடு, ஒரு 50 கோழி, இந்த மாதிரி நம்ம என்ன பண்றோம், வளர்த்தோம் அப்படின்னு சொன்னா இந்த டொமஸ்டிக் அனிமல்ஸ், அதனாலையும் நம்முடைய பொருளாதாரம் அப்படிங்கிறது என்ன ஆகும், ஃபுல்லா அது முன்னேறும். இதையே ரொம்ப பெரிய அளவுல 100 மாடு, 200 மாடு அப்படின்னு சொன்னா அதை தான் என்ன சொல்றோம், பண்ணை. மாட்டு பண்ணை வச்சிருக்காங்க, ஆடு பண்ணை வச்சிருக்காங்க, கோழி பண்ணை வச்சிருக்காங்க அப்படின்னு லார்ஜ் ஸ்கேல்ல வைக்கக்கூடிய ஒரு விஷயம். பெரிய நிலக்கிழார்னா நிறைய நிலங்கள் இருந்தா அவங்கள பண்ணையார் அப்படின்னு நம்ம சொல்லுவாங்க. ஏன்னா அவங்களுக்கு நிலபலம் அதிகமா இருக்கு, நிறைய நில விவசாயம் பண்றாங்க, அதிக பேருக்கு அவங்க என்ன பண்றாங்க, வேலை கொடுக்கறாங்க, எக்ஸ்போர்ட் பண்றாங்க, அவங்க குவாலிட்டி எல்லாத்தையும், அவங்க பயிரிடுற எல்லா மெட்டீரியல்ஸும். அந்த மாதிரி இருந்தா அதை என்ன சொல்றோம், அந்த மாதிரி பண்ணைன்னு சொல்லுவோம். இந்த மாதிரி நிறைய நம்பர்ஸ்ல ஆடு மாடுகளை வளர்த்தோம் அப்படின்னு சொன்னா ஆடு, ஆட்டு பண்ணை, மாட்டு பண்ணை அப்படின்னு நம்ம என்ன பண்றோம், அதை சொல்லிக்கலாம். சின்ன அளவுல நம்ம பெரிய அளவுல அதை நம்ம எப்படி நம்ம வச்சுட்டு இருக்கோமோ அதுக்கு தகுந்த மாதிரி தான். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போறது என்ன அப்படின்னு கேட்டா, மாடுகள். மாடுகள் அப்படின்னு சொன்னா டெய்ரி ஃபார்ம். டெய்ரி அப்படின்னாலே என்னது, பால் பண்ணை இல்லையா, சொல்லுவோம்ல, டைரியில போய் பால் வாங்கிட்டு வாங்க அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்ல. டைரியில போய் பால் வாங்குறது அப்படின்னு சொன்னா என்னது, டெய்ரி ஃபார்ம் அப்படிங்கிறது மாட்டு பண்ணை அப்படின்னு சொல்றது தான் நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்கக்கூடிய இந்த ஃபார்மிங்ல இருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் பிரிவு அப்படின்னு எடுத்துக்கலாம். மாடுகள் அல்லது பால் பண்ணை, பால் உற்பத்தி செய்யக்கூடிய ஒரு விஷயம் அப்படிங்கிறது தான் டெய்ரி ஃபார்ம், பால் பண்ணை. பால் பண்ணை அப்படிங்கிறது ஒன் ஆஃப் த நம்ம ஃபார்மிங், ஒரு விவசாயம்னே அப்படி எடுத்துக்கலாம். பால்ல இருந்து என்னெல்லாம் நம்ம எடுக்கிறோம், பட்டர். பால்ல இருந்து என்னெல்லாம் கிடைக்குது, மில்க்ல இருந்து நமக்கு கிடைக்கக்கூடிய ப்ராடக்ட்ஸ் அப்படின்னு சொன்னா ஃபர்ஸ்ட் டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் ப்ராடக்ட்ஸ். பட்டர், சீஸ், நம்ம எல்லாருக்கும் ரொம்ப பிடித்தமான பொருள் இல்ல, எல்லா டிஃபன் ஐட்டம்லயும் சீஸ் போட்டு சாப்பிடுறோம். அண்ட் தென் நமக்கு வேற என்ன பிடிக்கும், கேர்ட்னா பிடிக்கும் இல்லையா, நிறைய தயிர் சாப்பிடுறதுன்னா எல்லாருக்குமே பிடிக்கும் இல்லைங்களா. ஸோ அப்ப சீஸ், பட்டர், மில்க், கேர்டு, இது எல்லாமே யார்கிட்ட இருந்து வருது, நமக்கு மாடுகள்கிட்ட இருந்து இல்லையா. அந்த மாதிரி நமக்கு அதிகமான பால் குறுக்கக்கூடிய ஒரு மாடுகளா நம்ம வளர்க்குறோம் அப்படின்னு சொன்னா அதுக்கு தகுந்த மாதிரி நம்முடைய வருமானம் என்பது இன்க்ரீஸ் ஆகும். அதுக்கு பல வகையான மாடுகள், எல்லா வகையான மாடுகளும் நம்மளால நமக்கு எப்படி அதிகமான ப்ராஃபிட் வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் அதை நம்ம வளர்க்கணும். நல்லா மார்க் வாங்கணும் அப்படின்னு சொன்னா நல்லா படிக்கணும். நல்லா படிச்சாதான் நல்ல மார்க் வாங்க முடியும், ஹை பொசிஷனுக்கு போக முடியும் அப்படின்னு நம்ம சொன்னோம். அது போலதான் எனக்கு வருமானம் அதிகமாக இருக்கணும் அப்படின்னு சொன்னா அதுக்கு தகுந்த மாதிரி நல்ல பிசினஸ் மோட்டிவேஷன்ல நிறைய பால், ஒரே 1 லிட்டர் பால் தான் தரும்னு சொன்னா அந்த மாட்டை வாங்குவோமா, இது ஒரு 20-30 லிட்டர் பால் தரும் அப்படின்னு சொன்னா அந்த பால் வாங்குவோமா. நமக்கு அதிகமான ஈல்டு வேணும், வருமானம் வேணும் அப்படின்னு சொல்றதுதான் ஹை மில்க் ப்ரொடியூசிங் கவுஸ். எப்படிப்பா, ஹை
மில்க் ப்ரொடியூசிங். ஸோ இந்த மாதிரியான ஒரு மாடுகள் அப்படிங்கிறது தான் நம்ம வளர்க்கணும். அதிகமாக பால் தரக்கூடிய மாடுகளை நாம் வளர்த்து அதுல இருந்து பாலை எடுத்து என்ன பண்றோம், நம்ம ஃபுல்லும் வியாபாரம் பண்ணும் பொழுது அதுல நமக்கு நிறைய ப்ராஃபிட் அப்படிங்கிறது நமக்கு கிடைக்கும். அதுதான் மெயின் கான்செப்ட். ஸோ அது மாதிரி இருந்தா என்ன மாதிரி மாடுகள் அப்படின்னு சொன்னா, அது வந்து பசுவாவும் இருக்கலாம், காளைகளாகவும் இருக்கலாம், எருதுகள். இப்ப மாடுகள்னு சொன்னா பசு மாடு சொல்றோம், எருதுகள் சொல்றோம், அண்ட் தென் எருமை மாடு சொல்றோம். மாட்டு வண்டி இழுப்பதற்காக இருக்கக்கூடிய இந்த காளை மாடுகள், விவசாயத்துல பயன்படக்கூடிய மாடுகள், இப்படி பல வகையில இருக்கு இல்லையா. புல்ஸ் அப்படின்னு சொல்லுவோம், ஆக்சன் சொல்லுவோம். இதுவும் நமக்கு எல்லா வகையிலையும் நமக்கு என்ன பண்ணுது, ஹெல்ப்ஃபுல்லா இருக்கக்கூடிய ஒரு மாட்டினுடைய வகைகள் அப்படின்னு சொல்லலாம். ஆடு அப்படின்னு சொன்னாலும் ஆட்லயும் என்ன ஆகுது, நமக்கு டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் நமக்கு வந்து வெரைட்டிஸ் இருக்கு. கோட் இருக்கு, ஷீப் இருக்கு இல்லையா. செம்மறி ஆடு அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா. செம்மறி ஆடு அப்படின்னும் இருக்கு, சாதாரண வெள்ளை ஆடு அப்படின்னு சொல்லுவோம். இந்த ஆடுகள் அப்படின்னு நம்ம வளர்க்கும் பொழுது அதுல இருந்து வரக்கூடிய அந்த உரோமம், அதுல இருந்து ஸ்கின் எல்லாம் கம்பளி. இப்ப இந்த சீசன்ல நம்ம என்ன பண்றோம், எல்லாருமே ஸ்வெட்டர், கம்பளி, அண்ட் தென் ஸ்கார்ஃப், குல்லா இதெல்லாம் யூஸ் பண்றோம் இல்லையா. அப்ப அதெல்லாம் எங்க இருந்து வருது, ஒண்ணு ஆர்டிபிஷியலா இருக்கும், நேச்சுரலா இருக்கக்கூடியது அப்படின்னு சொன்னா இந்த ஆட்டில் இருக்கக்கூடிய அந்த ஸ்கின்ல இருந்து வரக்கூடியதுதான் நமக்கு கம்பளி அப்படிங்கிற ஒரு பொருள். அதுல இருந்து தான் நம்ம எல்லாத்தையும் தயாரிக்கிறோம் சரிங்களா. சோ ஃபர்ஸ்ட் டெய்ரி ஃபார்ம் அப்படிங்கிறது நமக்கு விதவிதமா ஒவ்வொன்றா இருக்கு சரிங்களா. சோ இப்போ நம்ம என்ன பார்த்தோம், டெய்ரி ஃபார்ம் அப்படின்னா பால் பண்ணை அப்படின்னு பார்த்தோம். அப்ப மாடுகள் விவசாயம் அப்படின்னு எப்படி இருக்கும், இதுதான். பாருங்க, கண்ணு கெட்டின தூரம் வரைக்கும் எல்லாம் நம்ம நிலம்தான் அப்படின்னுவாங்க இல்லையா. அப்ப அவங்க வந்து ஒரு பெரிய லேண்ட் லார்ட் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அப்போ இப்படிதான் அவங்க என்ன பண்ணிருப்பாங்க, அவர்களுடைய நிலத்துல இந்த மாதிரி பெரிய அளவுல அவங்க வச்சிருந்தாங்கன்னு சொன்னா, எந்த வகையான செடி கொடிகள் அந்த சாயிலுக்கு தகுந்த மாதிரி, அந்த மண் வளர்த்துக்கு தகுந்த மாதிரி அந்த இடத்துல மரம் செடி கொடிகள் நம்ம வளர்த்தோம் அப்படின்னா அதுல குட் yield, குட் ப்ராஃபிட் we will get on that place. நல்ல வருமானம் என்பது நமக்கு அதுல கிடைக்கும் இல்லைங்களா. இப்ப என்ன செடி, கம்பு, கேழ்வரகு, மரவள்ளி கிழங்கு, சோளம், இப்படி பல வகையில இருக்கு. அது என்ன மாதிரியான மண் பூமியோ அந்த மாதிரியான மண் வகைகளை பயிரிட்டோம் அப்படின்னு சொன்னா அதுல அந்த செடி நல்லா வளரும், பூச்சிகள் தாக்காம, சீசனுக்கு தகுந்த மாதிரியும் இருக்கு. கரெக்டா ஆனி ஆடி பட்டம்லாம் சொல்லுவாங்க இல்லையா, அந்த டயத்துல நம்ம பயிரிட்டா அப்ப ரெயின் வரும். நேச்சுரலா அதற்கு மண் வளமும் நீர் வளமும் கிடைச்சதுன்னு சொன்னா அந்த செடி என்ன ஆகுது, நல்ல செழிப்பா நல்லா அதனுடைய growth அப்படிங்கிறது நல்லா இருக்கும். அப்ப அதுல நமக்கு ப்ராஃபிட் அப்படிங்கிறது நல்லாவே கிடைக்கும். இதுதான் நம்ம விவசாயம்னு பார்க்க. நெக்ஸ்ட் நம்ம பார்க்கிறது தான், எஸ், இதுதான் டெய்ரி ஃபார்ம் அப்படின்னு சொல்றது. மாட்டு பண்ணை, பால் பண்ணை அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லைங்களா. சோ இங்கதான் என்ன பண்றாங்க, இந்த மாதிரி நிறைய மாடுகள் அவங்க வளர்த்து, பக்கத்திலே என்ன இருக்கு, அதற்குண்டான ஃபேக்டரிஸ். அதை வந்தா பாலை வாங்கி அப்படியே வச்சுட்டே இருந்தா என்ன ஆகும், கெட்டு போயிடும். இன்னைக்கு இருக்கிற பால் அப்படின்னு சொன்னா அது எல்லாத்தையும் கரெக்டா ப்ரிசர்வ் பண்ணணும், பாதுகாக்கல அப்படின்னு சொன்னா அது எளிதில் கெட்டு போகக்கூடிய ஒரு பொருட்கள். ஒரே ஒரு நாள் மட்டுமே, இப்ப சமைச்ச சாப்பாட்டை இன்னைக்குதான் சாப்பிடலாம், நாளைக்கு அப்படியே வச்சிருந்து சாப்பிட முடியுமா. ஒரு 1 or 2 days ஃப்ரிட்ஜில் வச்சு டெம்பரேச்சர் ரெடியூஸ் பண்ணி நம்ம அதை கெட்டு போகாம பாதுகாக்கலாம். அது போல இதே மாதிரி இந்த இடத்துல டெய்ரி ஃபார்ம் சொன்னா இப்படிதான் அவங்க பெரிய ஃபேக்டரிஸ் வச்சிருந்து அந்த பாலை பதப்படுத்தணும் ப்ராப்பரா. அதுல இருந்து பால், தயிர், வெண்ணெய், இந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாத்தையுமே எடுத்து என்ன பண்ணுவாங்க, எக்ஸ்போர்ட் பண்ணுவாங்க. அதுல அவங்க என்ன பண்ணுவாங்க, ப்ராஃபிட் ஏர்ன் பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி தான் நமக்கு பால் பண்ணை அப்படிங்கிறது நமக்கு இருக்கும். ஸோ இந்த மாதிரி நிறைய இந்த மாடுகள்லாம் எனக்கு நிறைய பாலை தருது. என்ன சொல்லுவாங்க, அதுக்கு ஒவ்வொரு பேர் சொல்லுவாங்க இல்லையா, விதவிதமான பேர். கிர், மால்வி, நாகரி, ஓங்கோல்,
ரெட் ஸ்ரீநிதி, ஷாகிவால், இந்த மாதிரி பல வகையான மாடுகள் இருக்கு. ஒவ்வொரு மாடுகள், இந்த மாடெல்லாம் நம்ம ஊர் மாடு மாதிரி 1 லிட்டரு 1/2 லிட்டர் பால்லாம் கறக்காது. 20 லிட்டர் 30 லிட்டர் அந்த மாதிரி பால் தரக்கூடிய ஒரு மாடுகள்லாம் வச்சிருப்பாங்க. சோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம ப்ரொடெக்ஷனும் அதுக்கு கொடுக்கணும். அது அதனுடைய சீதோஷ்ண நிலை அப்படிங்கறத ப்ராப்பரா மெயின்டைன் பண்ணணும். கரெக்டா அவங்களுடைய ஹெல்த்தை கவனிக்கணும். டாக்டர்ஸ், வெட்டினரி டாக்டர்ஸ் மூலமாக அவங்க உடம்புகளை ப்ராப்பர் மெடிக்கல் செக்அப் பண்ணணும். அவங்களுக்கு ஏதாவது டிசீஸ் வந்தா அடுத்தவங்களுக்கு இன்ஃபெக்ஷன் ஆகாம பாதுகாக்கணும். ஸோ நாட் ஒன்லி ஈஸி வே, இது ரொம்ப ஈஸியான விஷயம் கிடையாது. நிறைய பேர் இதுல ஹெல்ப்ஃபுல்லா அவங்கள நீட்டா ப்ராப்பரா மெயின்டைன் பண்ணினா மட்டும்தான் நம்மள என்ன பண்ண முடியும், அதுல ப்ராஃபிட் அப்படிங்கிறது ஏர்ன் பண்ண முடியும். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் நம்ம பார்க்கறது என்ன வகையான கால்நடை எந்தெந்த வகையில எல்லாம் இருக்கு அப்படின்னு சொல்றதுதான். கேட்டில் பிரீட்ஸ். கேட்டில்ஸ் அப்படின்னு சொன்னா என்ன சொல்லுவோம், ஆடு மாடுகள் அப்படின்னு சொல்றதுதான் என்ன சொல்றோம், கேட்டில் பிரீட்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது. சோ இந்த கேட்டில் அப்படின்னாலே ஆடு மாடுகள், கால்நடை அப்படின்னு நம்ம சொல்றோம். கேட்டில் பிரீட் சொன்னா நமக்கு இந்தியால எத்தனை இருக்கு அப்படின்னு கேட்டா 26 கேட்டில் பிரீட்ஸ் அப்படின்னு சொல்லலாம். சோ 26 வகையான கால்நடை இனங்கள் அப்படிங்கிறது நம்முடைய இந்தியால இருக்கு. இந்தியால எத்தனை வகையான கேட்டில்ஸ் இருக்கு அப்படின்னு சொன்னா 26 வகையான ஒரு நமக்கு நம்ம பால் உற்பத்தி க்காகவும் மற்ற நம்ம டிரான்ஸ்போர்ட்டேஷனுக்கு, விவசாயத்திற்கு, எல்லா வகையான வேலைகளுக்காகவும் நம்முடைய இந்தியால 26 டைப்ஸ் ஆஃப் கேட்டல்ஸ், இந்த மாதிரியான ஒரு மாட்டினுடைய வகைகள் அப்படிங்கிறது நமக்கு இருக்கு. டொமஸ்டிக் மில்க், அக்ரிகல்ச்சரல் அண்ட் தென் டிரான்ஸ்போர்ட்டேஷன் ஒர்க், இந்த எல்லா வகைகளுக்கும் நமக்கு எத்தனை வகையா இருக்கு? இட் இஸ் ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ். ஹவு மெனி டைப்ஸ் ஆஃப் கேட்டல் பிரீட்ஸ் இன் இந்தியா? How many types ma? 26 types. Okay. So இந்த மாதிரி 26 வகையான நமக்கு கால்நடை இனங்கள் அப்படின்னு நமக்கு இருக்கு. ஒவ்வொரு மாடுகளும் அப்படின்னு சொல்லக்கூடியது என்ன வகையான மாடுகள்லாம் நமக்கு இருக்கு அப்படின்னு கேட்டா, எத்தனை வகை அப்படின்னு சொல்லும் பொழுது செம்மறியா, நமக்கு வந்து சிந்து சொல்லுவோம், காங்கேயம் சொல்லுவோம், ஓங்கோல், இது எல்லாமே நமக்கு ஒரு சில வகைகள் இந்தியால இருக்கக்கூடியது. அப்போ நமக்கு பல மாடுகள், பல வகையானது நம்ம என்ன சொல்லுவோம், வெளி மாநிலங்கள்ல இருந்தும் நம்ம என்ன பண்றோம், வாங்கி அதை நம்ம வந்து அவங்கள வந்து கரெக்டா ப்ராப்பரா மெயின்டைன் பண்ணிட்டு அவங்கள நம்ம என்ன பண்றோம், இந்த இடத்துல சரியான படியில அவங்கள வந்து மெயின்டைன் பண்ணா நமக்கு அதுல இருந்து வரக்கூடிய ப்ராஃபிட் அப்படிங்கிறதும் அதிகமாகும். சரிங்களா? கேட்டல் பிரீட்ஸ் அப்படிங்கிறது டிஃப்ரெண்ட் ஸ்டேட்ஸ் அப்படிங்கலாம். ஒவ்வொரு வகையிலையும் நமக்கு பல வகையான ஸ்டேட்ஸ்ல நமக்கு பல வகையான மாடுகள் அப்படின்னு சொல்லலாம். ஒவ்வொரு ஸ்டேட்ல ஒவ்வொரு வகையான ஒரு கேட்டில் ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லுவோம். நம்ம ஊர் அப்படின்னு சொன்னா காங்கேய மாடு அப்படின்னு சொல்லுவோம். இதுதான் நமக்கு இருக்கக்கூடிய ஒரு ஃபேமஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது. கிர் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த கேட்டில் எங்க இருக்குன்னு கேட்டா குஜராத். எந்த ஸ்டேட்டு? குஜராத் அண்ட் தென் ராஜஸ்தான். ஸோ ராஜஸ்தான்லயும் குஜராத்லயும் இருக்கக்கூடியது நம்ம கிர் அப்படிங்கிற கேட்டில். நெக்ஸ்ட் ஒன் இஸ் ஷக்கிவால். ஷக்கிவால் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த வெரைட்டி பஞ்சாப், ஹரியானா, உத்தரப்பிரதேஷ். ஸோ உத்தரப்பிரதேஷ் அண்ட் தென் ஹரியானா, இந்த எல்லா இடத்துலையும் நமக்கு ஷக்கிவால் அப்படிங்கிறக்கும். நெக்ஸ்ட் ஒன் இஸ் ரெட் சிந்தி. ரெட் சிந்தி இதுவும் ஒரு, இதெல்லாம் நமக்கு இதுல இருந்து கொஸ்டின்ஸ் வரும். அப்போ எந்த ஸ்டேட்ல எந்த மாதிரி மாடு இருக்கு? ஆந்திர பிரதேஷ்ல ஃபேமஸான ஒரு கேட்டில் பிரீட் எது அப்படின்னு கேட்டா ரெட் சிந்தி அப்படின்னு சொல்லலாம். ஏபியில இருக்கிறது என்னது? ரெட் சிந்தி வெரைட்டி அப்படின்னு சொல்றோம். ராஜஸ்தான் அண்ட் மத்திய பிரதேஷ்ல இருக்கிறவங்க பேர் என்னன்னு கேட்டா மால்வி அப்படின்னு சொல்லக்கூடியது. மால்வி அப்படிங்கிற கேட்டகரி எங்க இருப்பாங்க அப்படின்னு சொன்னா யூபி, ராஜஸ்தான் அண்ட் தென் நமக்கு பஞ்சாப், ஹரியானா, ஹரியானால இந்த வெரைட்டிஸ் நமக்கு அதிகமாக இருக்கும். தமிழ்நாடு அப்படின்னு சொன்னா யாரு? நம்ம காங்கேயம். சோ தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய ஒரு ஃபேமஸான ஒரு கேட்டல் அப்படின்னு சொன்னா என்ன சொல்லுவோம்? காங்கேயம் மாடு அப்படின்னு நம்ம சொல்றோம். அண்ட் தென் ஒங்கோல் அப்படின்னு சொல்லக்கூடியது
ஏபி ஆந்திர பிரதேஷ்ல இருக்கக்கூடியது, ஆந்திர பிரதேச மாநிலத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஃபேமஸான மாடு வகை என்ன அப்படின்னு கேட்டா ஒங்கோல் மாடு. ஒங்கோல் மாடு எந்த மாநிலம்? காங்கேயம் மாடு எந்த மாநிலம்? மால்வியில, நம்ம மால்வி அப்படின்னு சொல்லக்கூடியது எந்த மாநிலத்துல இருக்கும்? பஞ்சாப்ல எந்த மாடு வகை ஸ்பெஷல்? சோ எப்படி வேணா நமக்கு என்ன பண்ணலாம், கேள்விகள் நமக்கு எப்படி வேணா நம்ம கேட்கலாம். சரிங்களா? சோ இதுல இன்னொரு ஸ்பெஷல் என்ன அப்படின்னு கேட்டா, நமக்கு வேர்ல்டுலயே இந்தியா மட்டும்தான் அதிகமாக கால்நடைகளை வைத்திருக்க கூடியது அப்படின்னு சொல்லலாம். இட் இஸ் ஆல்சோ ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் அப்படின்னு சொல்றது. உலகிலேயே இந்தியா தான் அதிகமான கால்நடை. சோ எத்தனை மில்லியன் கால்நடைகள், கேட்டில்ஸ் அப்படின்னு சொன்னா 280 மில்லியன் கேட்டில்ஸ் ஆர் அன் இந்தியன், இல்லையா? சோ இந்தியால இருக்கக்கூடியது அப்படின்னு சொன்னா நம்ம இந்திய நாட்டுல தான் 280 மில்லியன் கால்நடை இருக்கு சொல்லலாம். சோ இதுல 175 அப்படிங்கிறதுல நமக்கு என்ன அப்படின்னு கேட்கும் பொழுது 2008ல 175 மில்லியன் கால்நடையோட இந்தியா என்ன இருந்தது, செகண்ட் பிளேஸ்ல இருந்தது. ஓகே, நம்ம தான் ஃபர்ஸ்டா இருந்துட்டு இருக்கோம்னு சொல்றோம். சோ இந்த மாதிரி இந்த ஃபர்ஸ்ட் நம்ம என்னென்ன டீடைல்ஸ் பார்த்தோம் இந்த செஷன்ல அப்படின்னு சொன்னா, வாட் இஸ் நமக்கு என்விரான்மெண்ட் அப்படிங்கிறது என்ன? வாட் இஸ் என்விரான்மெண்ட்? என்விரான்மெண்ட் அப்படின்னு சொன்னா நம்மளை சுத்தி இருக்கக்கூடிய எல்லா வகையான சுற்றுச்சூழல்ல இருக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களையுமே நம்ம என்ன சொல்றோம், இங்க என்விரான்மெண்ட் அப்படின்னு நம்ம சொல்றோம். ஸோ தெர் ஆர் டூ கைண்ட்ஸ் ஆஃப் என்விரான்மெண்ட். டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் என்விரான்மெண்ட்னா பிசிக்கல் அண்ட் தென் பயாலாஜிக்கல் அப்படின்னு சொல்லி ரெண்டு வகையா நம்ம பிரிச்சுக்கிறோம். ஸோ இது எதுக்காக அப்படின்னு நம்ம மெயினா பார்த்தா, நம்மளுடைய எக்கனாமிக்கல் ஸ்டேட்டஸை இம்ப்ரூவ் பண்றதுக்காக ஹெல்ப் பண்ணக்கூடிய ஒரு விஷயம். பிசிக்கல் அப்படின்னு சொல்லும் பொழுது உயிர் இல்லாத பொருட்கள், பயாலஜிக்கல்னு சொன்னா உயிரோட இருக்கிறது, ஆடு மாடுகள் தாவரங்கள். ஸோ தாவரங்கள் அண்ட் தென் ஆடு மாடுகள் பத்தி தான் இந்த லெசன்ல அப்படின்னு நம்ம பார்த்தோம். அண்ட் தென் அதிகமாக தாவரங்கள் நம்ம வளர்க்கறத என்ன சொல்றோம், அததான் பண்ணை அப்படின்னு சொல்றோம். லார்ஜ் ஸ்கேல் அப்படின்னு சொல்லக்கூடியதுதான் என்ன டேர்ம், ஃபார்ம் அப்படிங்கிற ஒரு டேர்ம். அதுதான் பண்ணை அப்படின்னு சொல்லக்கூடியது. பால் பண்ணை, கோழி பண்ணை, ஆட்டு பண்ணை, அந்த மாதிரி நம்ம பல வகையான ஃபார்ம்ஸ் நம்ம என்ன பண்றோம், மெயின்டைன் பண்ணி நம்மளுடைய வருமானத்தை நாம் இம்ப்ரூவ் பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ பண்ணைனா என்னது, எப்படி அதுல இருக்கும், எதெல்லாம் நமக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கக்கூடியது, அதுல நமக்கு ப்ராஃபிட்டபிளா என்ன அப்படிங்கறது எல்லாத்தையும் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். ஃபர்ஸ்ட் கேட்டகரியில டெய்ரி ஃபார்ம் அப்படின்னா என்ன, அதுதான் அக்ரிகல்ச்சரலா நமக்கு என்ன பண்றோம், ஃபோக்கஸ் பண்ணி பால் அண்ட் தென் நமக்கு அதுல இருந்து சீஸ், பட்டர், இது எல்லாத்தையுமே நம்ம சேல் பண்றோம். அதனுடைய ஸ்கின்ல இருந்து என்ன பண்றோம், நிறைய லெதர் மெட்டீரியல்ஸ் எல்லாமும், மாட்டினுடைய தோலிலிருந்து நிறைய லெதர் பேக் எல்லாம் தயாரிக்கலாம் அப்படிங்கறத நம்ம பார்த்தோம். சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் ஒன், நம்ம அடுத்தது என்ன மாதிரியான ஃபேமஸாக இருக்கக்கூடிய கேட்டல்ஸ் அப்படிங்கிற ஹெட்டிங்ஸ்ல எந்தெந்த ஸ்டேட்ல எந்த மாதிரியான நமக்கு கேட்டில்ஸ் ஃபேமஸா இருக்கு, நம்ம ஸ்டேட்ல எது ஃபேமஸா இருக்கு அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். ஓகே, ஸோ இந்த டீட்டெயில்ஸ் தான் இன்னைக்கு நம்ம பார்த்தது. இப்போ இது நடத்தின வரைக்கும் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தது அப்படின்னு சொன்னா ஜஸ்ட் யூ ஆஸ்க் மீ. எனக்கு இந்த கான்செப்ட் புரியல, இது தெரியல என்ன அப்படின்னு நீங்க கேட்கலாம். ஏதாவது டவுட் இருந்தா கேளுங்க, அல்லது நீங்க போயிட்டு டெய்லியுமே என்ன பண்ணணும், அன்னன்னைக்கு நடத்தின பாடத்தை ஃபுல்லுமே ரிவைஸ் பண்ணி பார்க்கணும். எழுத்து கூட்டி படிச்சு நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னா என்னது, நம்ம அன்னைக்கு பாடம் புரிஞ்சிருக்கு. புரியலன்னு சொன்னா அண்டர்லைன் பண்ணியோ அல்லது நம்ம யார்கிட்டயா நம்ம அதுல ஒரு நோட் பண்ணி எழுதிட்டு அடுத்த கிளாஸ்ல எனக்கு இது புரியல, என்ன இது இன்னொரு தடவை என்ன டீட்டெயில் அப்படின்னு நம்ம கேட்கலாம். சரிங்களா? ஸோ என்னென்ன கான்செப்ட்லாம் நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, எதெல்லாம் நமக்கு என்னது ஸ்பெஷல், எந்தெந்த மாடுகள், எத்தனை வகையா நம்ம கேட்டல்ஸ் நமக்கு இருக்கு, எத்தனை ஃபார்மிங்ஸ் இருக்கு, எப்படி அந்த கேட்டகரிஸை நம்ம பிரிக்கிறோம், என்விரான்மெண்ட்டை எப்படி எல்லாம் பிரிக்கிறோம். ஸோ இது எல்லாமே இந்த வகையில நமக்கு என்ன பண்றோம், பல வகையான கொஸ்டின்ஸ் அப்படிங்கிறது நம்ம இதுல என்ன பண்ணலாம், தெரிஞ்சுக்கலாம். ஓகேங்களா?
ஸோ நம்ம என்ன பண்ணியிருக்கோம், நம்ம தான் இந்தியாவில் ஃபர்ஸ்ட் எந்த வருஷம். ஓகே, நம்ம வந்து ஒரு ஸ்டூடெண்ட் கேட்டிருக்காங்க ஆல்ரெடி. என்ன உங்க புக்லயே கூட அதே டீடைல்ஸ் எல்லாம் கூட இருக்கு. 2008 நமக்கு 175 மில்லியன் அப்படிங்கிறது தான் இருந்தது. தட் இஸ் இன் செகண்ட் பிளேஸ். ஒரு மில்லியன் அப்படின்னு சொன்னா என்னன்னு கேட்டா 10 lakhs. ஒரு மில்லியன் அப்படிங்கிறது எத்தனை அப்படின்னு கேட்டா 10 லட்சம் அப்படின்னு சொல்றதுதான். ஒரு மில்லியம் அப்படின்னு சொல்லக்கூடியது 10 லட்சம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ 1 மில்லியன் இஸ் ஈக்குவல் டு 10 lakh. நம்ம எந்த வருஷம் செகண்ட் பிளேஸ்ல இருந்தோம்னு கேட்டிருக்காங்க. நம்ம 2008 நம்ம என்ன பண்ணிருக்கோம், 175 மில்லியனோட நம்ம என்ன பண்ணிருக்கோம், செகண்ட் பிளேஸ்ல இருந்திருக்கோம். 2008 175 மில்லியன். ஓகே, நவ் இட் இஸ் 2025. ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம ஒரு 2 or 3 years பேக் என்ன பண்ணிருக்கோம், ஜஸ்ட் 175 280 மைனஸ் 175 அப்படின்னு சொன்னா நியர்லி நமக்கு எவ்வளவு வந்திருக்கு, 100. ஸோ 100 மில்லியன்ஸ் நமக்கு ரைஸ் ஆகி நம்ம இப்போ ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல இருக்கும். கேட்டில்ஸ் நமக்கு கேட்டில் ஃபார்மிங்ல நவ் இந்தியா இஸ் த ஃபர்ஸ்ட் கண்ட்ரி இன் ஆல் ஓவர் த வேர்ல்டு. 2008 என்ன பண்ணிருக்கோம் கேட்டா செகண்ட் பிளேஸ்ல இருந்திருக்கும். ஸோ அவங்க கேட்டது எப்போ செகண்ட் பிளேஸ்ல இருந்தோம்னு சொல்லி 2008 தான் 175 மில்லியன்ஸோட நம்ம செகண்ட் பிளேஸ்ல இருந்தோம். நவ் இப்போ நம்ம இருக்கிறது 280 மில்லியன்ஸ் நம்ம 2025. ஓகேயா? ஸோ நீங்க இந்த புக்ல இருக்கக்கூடிய டீட்டெயில்ஸை நீங்க ஃபுல்லா தரவோ படிங்க. ஆர் அதர்வைஸ் வேற எந்த ஒரு ஜென்ரலான கொஸ்டின் இருந்தாலும் நீங்க என்ன பண்ணுங்க, அதற்குண்டான கொஸ்டின்ஸை நீங்க write down. Just you note it down and you ask me next class. Okay. Thank you, students. வாழ்க பாரதம், வெல்க தமிழகம்.